லிம்ராஸ் அகாடமியின் 33வது கான்வகேஷன் அண்ட் கிராஜுவேஷன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் 3 தூண்களின் மேல் அமர வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று தொழில்நுட்பம், அடுத்ததாக குறித்த கால வரையறை, மூன்றாவதாக நம்பிக்கை. प्रधानमंत्री जी का हमेशा से विगत 12 साल से ये विजन रहा है कि यूनियन टेरिटरी को मजबूत किया जाए. पुदुचेरी को मजबूत करने के लिए कई सारे विकास के काम केंद्र सरकार द्वारा पुदुचेरी जनता के लिए किए गए. நண்பர்களே, கடந்த 12 ஆண்டுகளாகவே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை என்னவாக இருந்தது என்று சொன்னால், யூனியன் பிரதேசங்கள் அவை பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். குறிப்பாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை மோடிஜி அவர்களின் அரசாங்கம் பல நல்ல முன்னெடுப்புகளை அது இந்த யூனியன் பிரதேசத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறது. 2500 करोड़ से कराईकल नगर पालिका की सड़क का चौड़ीकरण, 2200 करोड़ से नेशनल हाईवे 332A का 4 लेन बनाने का काम, 2500 கோடி ரூபாய் செலவிலே சாலை விரிவாக்க திட்டம், 2200 கோடி ரூபாயிலே 332A நெடுஞ்சாலையின் நாற்கர திட்டம், நால்வழி சாலை திட்டம். मोदी सरकार द्वारा नए विस्तारित रनवे जो लगभग 3400 मीटर लंबा और 45 मीटर चौड़ा है, ऐसे नए रनवे का भी निर्माण किया गया है. மேலும் ஓடுபாதை, விமான ஓடுபாதை 3400 மீட்டர் அளவுக்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. 34 அடி அளவு, மீட்டர் அளவு அது அதன் விரிவாக்கம் நடைபெற்றிருக்கிறது. मित्रों, 1950 से लेकर 2014 तक भारत सरकार की ओर से पुदुचेरी को सिर्फ 3500 करोड़ रुपया विकास के कामों के लिए दिया गया था. 1950 தொடங்கி 2014ஆம் ஆண்டு வரை யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு வெறும் 35,000 கோடி ரூபாய் மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கின்றது. और 14 से 26 तक 13,762 करोड़ रुपया नरेंद्र मोदी जी के माध्यम से भारत सरकार ने पुदुचेरी को दिया है. 2014 தொடங்கி 2026ஆம் ஆண்டு வரை பாரத அரசாங்கம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அளித்திருக்கின்ற நிதியானது 13,762 கோடி ரூபாய் ஆகும். 1950 से 2014 तक सिर्फ 3500 करोड़ और 14 से 26 तक 13,762 करोड़, करीब करीब 4 गुना पैसा सिर्फ 12 साल के अंदर मोदी सरकार ने पुदुचेरी के लिए भेजा. 50 தொடங்கி 14 வரை வெறும் 35,000 கோடி ரூபாய், 14 தொடங்கி 26 என்ற இந்த 12 ஆண்டுகளிலே 13,762 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு இதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. पिछले 9 वर्ष में पुदुचेरी में 39,000 करोड़ रुपए का औद्योगिक इन्वेस्टमेंट कराने का काम भी भारत सरकार ने किया है. கடந்த 9 ஆண்டுகளிலே 39,000 கோடி ரூபாய் அளவுக்கு இங்கே நலத்திட்டங்கள் அமல் செய்யப்பட்டிருக்கின்றன. लखपति दीदी, जल जीवन मिशन, आयुष्मान भारत योजना, शौचालय निर्माण, मुफ्त अन्न योजना, उज्ज्वला योजना,
प्रधानमंत्री आवास योजना डीबीटी, इससे लगभग 7.5 लाख नागरिक लाभान्वित हुए हैं। பல நலத்திட்டங்கள், உஜ்வல் திட்டம், ஆவாஸ் திட்டம், லக்பதி தீதி திட்டம், நேரடியா ஆயுஷ்மான் பாரதம் திட்டம், டிபிடி நேரடி மானிய பரிவர்த்தனை திட்டம் என பல நலத்திட்டங்களால் 7.7 லட்சம் பேர்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். मित्रों, आज पुदुचेरी पुलिस को राष्ट्रपति का निशान प्राप्त हुआ है। यह स्वर्णिम मौके पर मोदी जी की ओर से मैं पुदुचेरी की जनता को भरोसा दिलाना चाहता हूं कि पुदुचेरी के हर प्रकार के विकास के लिए नरेंद्र मोदी सरकार कटिबद्ध है और 24 घंटे तत्पर भी है। லிம்ராஸ் அகாடமியின் 33வது கான்வகேஷன் அண்ட் கிராஜுவேஷன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.